திருமண அமைப்புகளும் புத்திர பாக்கியமும் இனிமையாக கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அற்புதமான மாதங்கள் இவை இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது, பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், கல்வி, திருமண அமைப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்குது, கைகூடி வருமா அல்லது கை நழுவி செல்லுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு கோச்சார பலன் தான். சரிங்களா? உங்கள் சுயஜாதக பலன் தான் முக்கியமானது. கோச்சார பலன் இது. அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தில் இப்போ நான் சொல்கிற நல்ல பலன்களை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதத்தை 30 நாள், முதல் 2 வாரம், பின் 2 வாரம் பிரிச்சுக்கிடுங்க. நான் சொல்கிற நல்ல பலன்களை முதல் 2 வாரத்தில் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. சொல்கிற கெடு பலன்களை பின் 2 வாரத்தில் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் குட், செகண்ட் ஆஃப் டல் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. சரிங்களா நண்பர்களே? இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். யாரெல்லாம் நீண்ட நாளாக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக முயற்சிங்க. திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமானது ஒரு நல்ல மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதேபோல் இந்த காலகட்டம் புத்திரபாக்கிய அமைப்புகளுக்கும் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகளும் புத்திர பாக்கியமும் இனிமையாக கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அற்புதமான மாதங்கள் இவை இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? அதனை அடுத்ததாக, நீண்ட நாட்களாக பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைகின்ற காலகட்டம். பொருளாதார ரீதியாக ஒரு growth இந்த மாதத்தில் உண்டு. அதுவும் இந்த மாதத்தினுடைய முதற் பகுதி பொருளாதார ரீதியான ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த லாட்டரி யோகம், ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பூமப்பாக ஒரு நற்பலன்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் சில நன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, பொருளாதாரம் சிறப்பு. எப்பயோ பண்ணி வச்சுருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ கை கொடுக்கும். எப்போவோ வர வேண்டிய பணம் பெண்டிங் பேமெண்ட் தான் இருக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலை செஞ்சப்போ அவங்க பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ நாள் இழுக்கடிச்சிருப்பாங்க, இங்கே கிடைக்கும். இத்தனை காலகட்டம் கழித்து கிடைக்கும். அப்பா சாமி கொடுத்தாண்டா சாமி, 1 வருஷம் இழுத்துட்டேன்டா அப்படின்னு சிலர் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான பணம் பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்து சேரக்கூடிய காலம் இம்மாதம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு அற்புதமான முறையில் முன்னேற்றங்களை நன்றாகவே வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பொருளாதார ரீதியாக அதுக்குன்னு எல்லாரும் போய் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எல்லோரும் லாட்ரி சீட்டு வாங்குங்கன்னு சொல்லலை. அதிர்ஷ்டம்னா அது அதுவாக கிடைக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? திடீர்னு நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஒரு மாத சம்பளம், திடீர்னு உங்கள் சம்பளம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அது கூட யோகம் தான். சரிங்களா? அந்த விதத்தில் பார்த்தோம்னா, ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்து அமைப்புகளிலும் பொருளாதார அமைப்புகளிலும் ஏற்றங்களை மட்டுமே வழங்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபில் முதல் 2 வாரத்தில் அதை புரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனை அடுத்ததாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொழில் அமைப்புகள் சிறப்பாக முன்னேற்றம் அடையும். தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் விலகும். தொழில் அமைப்புகளில் எதெல்லாம் நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தோமோ, அந்த தொழில் அமைப்புகளில் இருந்த அந்த நெருக்கடிகளெல்லாம் படிப்படியாக குறையும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிதான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய மாதம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒன்று சம்பள உயர்வு கொஞ்சம் கிடைக்கலாம், ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, சம்பள உயர்வு லைட்டாக கிடைக்கலாம். சரிங்களா? அதற்கான அமைப்புண்டு, தாராளமாக அதை நீங்கள் முயற்சிக்கலாம்.
அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உடல்நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்கும். ஹெல்த்தில் தொந்தரவுகளை வழங்குகின்ற காலகட்டம், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இப்போ நான் சொல்கிற நெகட்டிவ்லாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. அதே நேரத்தில் திருமணம் ஆயிரும்னு சொன்னோம், அது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் திருமண அமைப்புகளில் எந்த அளவுக்கு சிறப்பினை கொடுத்ததோ அதுபோல் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனையை கொடுக்கும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அமைப்புகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கின்ற மாதம். கூடுமானம் வரையில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். பொண்டாட்டி ஏதாவது ஓவராக பேசுகிறாங்க, பார்த்து இருந்துக்கிடணும். கணவர் ஏதாவது நம்மளை திட்டுறார், பேசுகிறார், உறவுகளுக்கு இடையில் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறார், விட்டு கொடுத்து போய்க்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களை கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து நகரல அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் வழக்குகள், இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்போ அதை நீங்கள் பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு கொடுப்பது, கொடுத்த வாக்கை நேரத்திற்குள்ளாக காப்பாற்ற முடியாமல் போவது, இதனால் பிரச்சனை ஏற்படும். ஆக குடும்பத்துக்குள்ளே எப்படி கணவன் மனைவி பிரச்சனை வருமோ அதுபோல் வாக்கால் பிரச்சனை வரும். அப்போ வீண் பேச்சு யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும், அதை மனதில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கால வரையறையின்றி 2 நாளில் பண்ணி கொடுக்குறேன், 4 நாளில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கால வரையறையை வைத்து நீங்கள் அந்த வாக்கு கொடுக்காமல் இருக்கணும். கால வரையறை இல்லைன்னா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், 2 நாள் தாமதமானாலும் 2 நாள் கழித்து பண்ணி கொடுத்துடலாம். 2 நாளில் பண்ணி கொடுக்குறேன்னா 2வது நாளே வந்து இப்போ அப்படி பண்ணி கொடுக்க முடியாது. அந்த கால வரையறை என்ட்ரி பண்ணுங்கள். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் யாருக்கேனும், உங்களுக்குன்னு கிடையாது, குடும்பத்தில் யாருக்கேனும் மருத்துவ தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மாதிரியான காலம் இது. அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சின்ன சின்னதான வழக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா 2-8 சம்மந்தம் ஒரு வழக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரியான அமைப்புகள் எதுவும் தொழிலில் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நேர்மையாக இருந்துக்கிற வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? ஆக இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக அமையுதுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இப்படியான அமைப்புகளில் தான் உங்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது. ஏப்ரல் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு இது ஒரு பொதுவான பலன், 20% தான். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கோச்சாரத்துக்குன்னு 20% பலம், அதுக்குட்பட்டு இந்த தீமைகளும் உங்களுக்கு நடைபெறுவதற்கான அமைப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிடணும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வழிபாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு செய்வது மிக மிக ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்னா சிறப்பு. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இப்படியாகத்தான் அமையப்பெறுகின்றது. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து நான் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.